யார வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எத்தனை டைம் நான் தைரியா சொல்றேன். என்னை பற்றியும் என் மக்களை பற்றியும் எங்களுக்கு எது வேணும் எது வேணாங்கிறத சிந்திக்க தெரிஞ்சவங்க தலைய மக்கள் எதை தலைவனா பாக்குறாங்கன்றதுல ஒரு இருக்குல்ல. இப்ப இந்த தலைமுறையில இருக்கிற மக்கள் வந்து யாரை ஹீரோவை பாக்குறாங்க? படத்துல வரவங்க ஹீரோ பாக்குறாங்க, அவங்க நிஜ வாழ்க்கையில அவங்க ஹீரோ நம்புறாங்க. யார் தலைவனுங்கிறத முதல்ல மக்கள் தான் முடிவு பண்ணும். அரசியல் இருக்கிற, அதாவது இருக்கிற கட்சிகளுக்கு யாருக்கு ஓட்டு போறதுன்னு வாக்கு வங்கி எல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல புதுசா ஒரு கட்சி தேவையும் கிடையாது. 100 நாள் ஓடுதுன்னா அவர் படமும் 100 நாள் ஓடுங்கிறது கணக்கு. மக்கள் வந்து யார் சினிமாவில் இருக்கவங்க வந்து தயவுசெய்து அரசியலுக்கு வராங்க. எஸ்கார்ட்ல ஒரு 4 ஜீப் வந்தா நல்லா இருக்கும், நம்மளும் போடுற கையெழுத்துக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்குங்கிறதுக்காக அரசியலுக்கு வராங்க. அவங்களுடைய வழிகள் எல்லாமே தெரியணும். படத்துல மட்டுமே அந்த வழிகளை உண்மையா நினைச்சு ஒரு தங்கச்சிக்காக வெட்டுறது எல்லாமே இருக்கு. இப்ப கட்சியில ஒரு அடிப்படை உறுப்பினராக இருக்கவன் எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா அந்த பதவிக்கு வர்றதுக்கோ, அல்ல அவனுக்கு ஒரு பதவி கொடுக்க எத்தனை தலைமுறை. இங்க அவங்க வர்றதே, இங்க அரசியலுக்கு வர்றதே வந்து அவங்களுடைய பேரும் புகழையும் அதிகரிக்கத்தானே தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. வந்து யார பிரபலமா காட்டுறாங்க அவங்கதான் அவங்க சிறந்த தலைவன் அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எத்தனை டைம் சொல்றது? தப்பு இல்ல. சரி, ஓகே, ஒரு பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நம்ம யார பார்க்க வந்திருக்கோம்னா சமூக செயற்பாட்டாளர் சுந்தர பார்க்க வந்திருக்கோம். இவற்றில் நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணி மக்களுக்கு சின்ன சின்ன ஒரு மிஷின் வாங்கி தர்றது, அப்புறம் சாப்பாடு வாங்கி தர்றது, அன்னதானம் போடுறது, இதை வச்சு மட்டுமே ஒரு அரசியல்வாதி தகுதி வந்துருதா அப்படிங்கிறதா இப்ப நம்ம வந்து கேட்க போறோம். ஏன்னா அது மட்டுமே தகுதியா வச்சு நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு அரசியல்வாதி ஒரு சிஎம் அளவுக்கு கொண்டு போறாங்க. தகுதி அதுதானா இல்ல அதுக்கு மேலேயுமே தகுதிகள் இருக்கா அப்படிங்கிறது இப்ப கேட்போம். நீங்க வந்து டைரக்டாவே நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வராரு, இப்படியே திரையுலகில் இருக்கவங்க எல்லாமே அரசியல் நோக்கி ஏன் படையெடுத்து வராங்க? எதுக்காக வரீங்க? எதுக்குங்க? என்னங்க வேலை? எதுக்காக வரீங்க? அதையாவது சொல்லுங்க. அதுதான். அதாவது அரசியல் என்பது நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொது வாழ்க்கைன்னு என்ன? அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதானே? இல்ல அப்படி கிடையாது. அரசியலுங்கிறது நான் பார்த்த புரிஞ்ச வரைக்கும் அரசியல் அப்படின்னா ஒரு சாப்பாடு போறதெல்லாம் முடிஞ்சிடாது. ஒரு ஆளுங்கட்சி கொண்டு வர திட்டங்கள் வந்து தவறான திட்டங்களா இருந்தா ஏத்து கேள்வி கேட்கும். ஆனா திரையில இருக்கும்போது அந்த கேள்வி வந்து திரையில மட்டும்தான் வந்து ஊன்னு காட்டிட்டு எதிர்த்துல வர எந்த திட்டத்துக்குமே வந்து எதிர்ப்பு சொல்றது இல்ல, எந்த விஷயமும் பண்ணது இல்லையா. ஊழலை பத்தி கூட எதிர்த்து ஒரு ஊழல் பண்ணுவாங்க, ஆனா ஊழல் பண்ணதை பத்தி கூட ஒரு பதிவு போறது இல்லை. இந்த மாதிரி ஊழல் நடந்துட்டு அந்த அரசியல் சார்ந்தே கொண்டு போவாங்க. திடீர்னு ஒரு நாள் நான் எனக்கு இப்பதாங்க யானை வந்திருக்குது, இனிதாங்க நான் அரசியலுக்கு வர போறேன், இனிதாங்க நான் மக்களுக்கு நல்லது பண்ண போறேங்கிற யானை வந்து பாத்தீங்களா? இல்ல நான் உங்களுக்கு ஒன்னும் சொல்லிடுறேன். அதாவது 1ஆவதுல இருந்து 10வது 12வது வரைக்கும் நீங்க என்ன படிச்சீங்க? அது வரைக்கும் நீங்க எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு மேலதான் நீங்க என்ன செய்ய போறேங்கிறத நீங்க யோசிக்கிறீங்க. திரைங்கிறது அவங்க ஒரு பிராண்டை கிரியேட் பண்றாங்க, அவ்வளவுதான். தாங்க. அப்ப நம்ம மக்களுக்கே எழுப்புற கேள்வி, இது மட்டுமே தகுதியா? இது அரசு வேலை அப்படின்னாலே எல்லாமே வந்து சேவை சார்ந்த விஷயங்களா மட்டும்தான் வரும். அது சேவையா நினைச்சு செய்யறவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பொறுப்பு கரெக்டா இருக்கும். அது வந்து நான் சொல்லிடுறேன். டாபிக்க மாத்திரம் நீங்க சொல்லாத, டாபிக் எல்லாம் மாத்திரம் நான் அதைத்தான் சொல்ல வரேன். இது வந்து அரசு சார்ந்த வேலை மட்டும் கிடையாதுங்க. அதேதான் அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொதுப்பணிதான். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய அப்பா அம்மாவை நம்ம வந்து ஒரு லீடரா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு தலைவன் நியமிக்கிறோம், நம்ம நாட்டுக்கு தெருவுக்கு எல்லாத்துக்கும் தலைவன் இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு எது சார்ந்த விஷயங்கள் முக்கியமா இருக்கணுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. எது நம்மளுக்கு முக்கியம் எது நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்கிறது நம்மளை சார்ந்த தலைவன் ஒருத்தனை நம்ம நியமிக்கிறோம். இல்ல அதுதாங்க தகுதிங்கிறது. எப்படி அரசியல்வாதி தகுதி எப்படி உருவாக்கப்படுறது அதுதாங்க. இப்ப வந்து அதுதான் நான் தகுதியா சொல்றேன். என்னை பற்றியும் என் மக்களை பற்றியும் எங்களுக்கு எது வேணும் எது வேணாங்கிறத சிந்திக்க தெரிஞ்சவங்க தலைவனா இருப்பாரு. திரையில நடிக்கும் போது மக்கள் நல்ல ஒரு அரசு எப்படி சொல்லணும்னா ஒரு திரையில நடிக்கிறாங்க. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி பேசல, அதை வந்து மெயினா பாத்தீங்க, பொதுவா பேசுறேன். சரி, நீங்க பொதுவா பேசுங்க. திரையில நடிக்கிறாங்க. அந்த டைம்ல வர எந்த ஒரு திட்டத்துக்குமே ஒரு அரசாங்கம் மக்களால் எதிர்ப்பு திட்டங்கள் வந்து மக்கள் எதிர்க்கிறாங்க. எந்த டைம் ஒரு போராட்டத்துக்கு கலங்குறதுல எதுக்குமே கலக்காம திடீர்னு எனக்கு வந்து அரசியல் வந்துருச்சு அப்படிங்கிற என்ன வராங்க பாத்தீங்களா? அதுதான் நான் கேட்கிறேன், தெளிவா கேட்கிறேன். அது மட்டுமே தகுதியா? ஒரு சினிமா நடிச்சுட்டு 10 பேர் அடிச்சா போதும், அதே படத்தை 10 பேரை வச்சு இங்க அடிக்கும் பாதுகாப்பு இல்லாம இங்க வர முடியுமா? வர முடியுமா? இல்லைங்க, நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, சினிமாவில் நடிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு அந்த தகுதி மட்டுமே போதாது. ஆனா சினிமாவில் நடிக்கும் போது அவங்க நல்லவர்களா காட்டப்படுறாங்க. ஆனா நேர்ல ஒரு அரசியலுக்கு வந்து ஏன் அவங்க கெட்டவரா காட்டப்படுறாங்க நீங்க கேக்குறீங்க. அது டைரக்டர் தான் கேட்கணும். நான் என்ன பண்றது? இல்ல டைரக்டர் எழுதி கொடுக்குறாங்க, அவங்க ஹீரோவை நடிக்கிறாங்க, அவ்வளவு. இல்ல மக்களுக்கு அறியாம இருக்கு. ஏன்னா அவங்க வந்து திரையில பார்த்து சரி ஓகே ஒரு ஹீரோங்கிற கொண்டு வராங்க, அது ஓகேதான். ஆனா நம்மளோட புரிதல் ஒரு படத்துல நடிச்சதை மட்டுமே தகுதியா வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வரும்போது அது தவறான அரசியல் கொண்டு வருவது. ஏன்னா இப்ப ஒரு
படத்துல வந்து 10 பேர் அடிக்க முடியும், நேரத்துல 10 பேர் அடிக்க முடியுமா? ஒரு 10 மக்கள் சிந்துட்டாங்களே அந்த பாதுகாப்பு படத்தை அப்படி இல்லைங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இன்றைய மக்கள் எதை எதை தலைவனா பாக்குறாங்கன்றதுல ஒரு இருக்குல்ல. இன்னைக்கு மக்கள் வந்து மக்களுக்கு நம்ம கேள்வி கேட்கிறோம், மக்களுக்கு சேர்த்தா கேள்வி கேட்கிறோம். அதைத்தாங்க நானும் சொல்றேன். இப்ப இன்றைய தலைமுறையில இருக்கிற மக்கள் வந்து யார ஹீரோவை பாக்குறாங்க? படத்துல வரவங்க ஹீரோ பாக்குறாங்க, அவங்க நிஜ வாழ்க்கையில அவங்க ஹீரோ நம்புறாங்க. யார் தலைவனுங்கிறத முதல்ல மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் அப்படி முடிவு பண்றது இல்லையா? திரையில இல்ல, நீங்க இன்னுமே தான் பேசுறீங்க. டேரக்டா நான் பேச விரும்புறேன். பேச முடியும். அதாவது இப்ப இருங்க நான் சொல்லிடுறேன். தனுஷ் வந்து இப்ப வந்து அவர் அரசியலுக்கு வராரு. அவர் வந்து திரையில வச்ச தகுதியை மட்டுமே வச்சு அவர் வராரு. ஏன் வராருங்கிறத நீங்க கேட்க வரீங்க. ஆனா அந்த தகுதி மட்டுமே போறது முதல்ல அவங்க ஏன் அரசியலுக்கு சார்ந்து வரணும் அப்படிங்கறத என்னோட கேள்வி. அது அரசியல் இருக்கிற, அதாவது இருக்கிற கட்சிகளுக்கு யாருக்கு ஓட்டு போறதுன்னு வாக்கு வங்கி எல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல புதுசா ஒரு கட்சி தேவையும் கிடையாது. யாரு இங்க இல்ல, நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, யார வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார வேணாலும் நடத்தலாம், அது பிரச்சனை. ஆனா தகுதி எப்படி மக்கள் வந்து அந்த ஒரு தகுதி இந்த கோலிஷன் இருக்கவங்க மக்கள் வாக்களிக்கணும்ங்கிறது ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுதான் நான் கேட்கிறேன். இல்ல, அவர் அரசியலுக்கே வந்தாலுமே அவர் வர்றது வந்து என்னன்னா அதாவது விஷாலா இருக்கட்டும். இப்போ சரி, ஓகே, இப்போ ஒரு நடிகர் வந்து ஆல்ரெடி அரசியலுக்கு வராரு. அவரு வந்துட்டு மக்கள் வந்து அவர் மேல இருக்கிற ஒரு பெரிய ஒரு மரியாதையின் காரணமா அவர் ஒரு நல்லது செய்வாருன்னு சொல்லி எல்லாரும் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சிடறாங்க. இப்ப புதுசா அதை பார்க்கும்போது நம்மளும் ஒரு வேளை முன்னாடியே வந்திருந்தா நம்மளுக்கும் மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல அப்படிங்கிற யோசனை சில பேருக்கு வருது. ஆனா எல்லாருக்கும் அப்படி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. உங்க படத்தை 100 நாள் ஓடுதுன்னா அவர் படமும் 100 நாள் ஓடுங்கிறது கணக்கு கிடையாது. மக்கள் வந்து யாரை ரசிக்கிறாங்க, எப்படி ரசிக்கிறாங்க, யாரை ஹீரோவை பாக்குறாங்க, எதை நிஜ வாழ்க்கையில ஏத்துக்கிறாங்கன்றதான் இருக்கு. அது மட்டுமே நம்ம வந்து தகுதியா வந்து சினிமால இருக்கவங்க வந்து தயவு செய்து அரசியலுக்கு வராங்க. வர்றது பிரச்சனை இல்ல. முதல்ல ஒரு இப்ப எம்ஜிஆர், நிறைய பேர் எம்ஜிஆர் மேற்கோள் காட்டுறாங்க. எம்ஜிஆர் டைரக்டா சினிமால இருந்து டைரக்டா அரசியலுக்கு வந்தாரான்னு கேட்கிறேன். முதல்ல அதாவது இப்போ சினிமால இருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து அவர் அதுக்கு இருந்தாரு. இப்போ அவங்க வந்து சொல்றேன், இப்போ வந்து அவங்க வந்து அடிப்படையாவே வந்து அரசியல்கள்ல ஈடுபட்டு மக்களுக்கான சேவைகள்ல ஈடுபட்டு இருந்திருந்தா அதை கன்னியூ பண்றதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய பேரும் புகழும் பணத்துக்காக அவங்க சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சு முடிச்சுட்டு திடீர்னு ஒரு விஷயத்துக்காக ஒரு, அதாவது பணம் அதிகமான புகழை தேட விரும்புவாங்க. அதுதான் பிரச்சனை. நம்மளுக்கும் ஒரு எஸ்கார்ட்ல ஒரு 4 ஜீப் வந்தா நல்லா இருக்கும், நம்மளும் போடுற கையெழுத்துக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்குங்கிறதுக்காக அரசியல் போறாங்க. வேற எந்த காரணமும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. அவங்க சைடுல 1000 காரணம் இருக்கலாம். நல்லது எப்படி வேணா செய்யலாம். அதை வந்து தகுதிப்படுத்தவே கூடாது. ஒரு தலைவன் பின்னாடி போறதுங்கிறது ரொம்ப, அது தலைவனை தப்பா தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதுதான் என்னோட கருத்து. ஒரு அரசியல் தகுதி என்ன? அரசியல்வாதிக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்? இப்போ ஒரு நாட்டை ஆள்றான், ஒரு தொகுதி ஆள்றான்னா அந்த இப்ப இது ஒரு சிம்பிளா சொல்றேன், அரசியல்ங்கிறது நாடா இருக்கட்டும், அது பிரதமரா இருக்கட்டும், இங்க இருக்கிற தொகுதியா இருக்கட்டும், அதுதான் நல்லவன நடிச்சாலே மட்டுமே ஒரு நல்லவன் நடிச்சா அவன் நல்லவன் அப்படிங்கிறது. வீடுல இருக்கு பாருங்க, லோன் வாங்கியிருக்கோம், அதை வாங்கி இதை வாங்கி அதெல்லாமே சரி பண்றது. நமக்கு ஒரு வீடு ஆள்றதுக்கே பல தகுதிகளை எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு தலைவனை உருவாக்குறது. ஆனா ஒரு நாட்டுக்கான தகுதி இருக்குல்ல, மக்களுடைய திட்டங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதாங்க இப்ப நான் சொல்றது என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டை ஒருத்தர் ஆளணும்னு நினைக்கிறான்னா தமிழ்நாட்டுல பல்வேறு தரப்பு மக்கள் வாழ்றாங்க. அவங்களுடைய வழிகள் எல்லாமே தெரியணும். படத்துல மட்டுமே அந்த வழிகளை உண்மையா நினைச்சு ஒரு தங்கச்சிக்காக வெட்டுறது எல்லாமே இருக்கு. அது இருக்க முடியாதுங்க. அது கண்டிப்பா முடியாது. இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன், இப்போ நினைச்ச ஒருத்தர் பணமும் காசும் இருந்தாலும் ஒரு பதவி இருக்கவங்க யாரோ இருந்தாங்கன்னா டைரக்டா கட்சி ஆரம்பிக்க முடியும். 234 தொகுதியில் தொகுதியாளர் வேட்பாளர் நிப்பாட்ட முடியும். அதுல நம்ம டைரக்டா போட்டிட முடியும். இப்போ ஒரு கட்சியில ஒரு அடிப்படை உறுப்பினர் இருக்கவன் எத்தனை வருஷம் ஆகும் தெரியும் அந்த பதவிக்கு வர்றதுக்கோ, இல்ல அவனுக்கு ஒரு பதவி கொடுங்க, எத்தனை தலைமுறை அரசியல் எல்லாமே தெரியும், மக்களோட வழிகள் தெரியும். பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. இங்க அவங்க வர்றதே, இங்க அரசியலுக்கு வர்றதே வந்து அவங்களுடைய பேரும் புகழையும் அதிகரிக்கத்தானே தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. தகுதிப்படுத்திக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க அந்த பணத்தை வச்சு நிறைய நல்லதுகள் செஞ்சிருக்கலாம், நிறைய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், 10 பேர் ஒரு கோடி ரூபாய் ஃபண்ட் கொடுத்துட்டாங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க, 10 லட்சம் கொடுத்துட்டாங்க. அதுதான் அரசியலோட தகுதிங்கிறாங்க. அது மட்டுமே அரசியல் தகுதி இல்லைங்கிறத என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, மக்களுடைய வழிகள் புரிஞ்சுக்கணும் அரசியலுக்கு வரும். மக்களுடைய வழியை புரிஞ்சு அந்த இடத்துல தலைவனா நிக்கிறான் பாத்தீங்களா, அவன் அரசியலா வந்தா தவறான திட்டங்களுக்கு வருது. அதை எதிர்த்து கேள்வி கேட்டு மக்களோட போராடி சிறைக்கு கூட போவாங்க. சிறைக்கு போய் போராடி, ஏன்னா எத்தனையோ தலைவர்கள் இப்ப வந்து நல்லசாமின்னு ஒருத்தர் இருக்கு, நல்லசாமி கேள்விப்பட்டு மக்களோட போராடி ஒரு வார்டு எம்எல்ஏ, வார்டு கவுன்சிலர் ஆகாத அளவு கூட மக்களை வந்து இது பண்றாங்க. இல்லைங்க, பல்வேறு தலைவர்கள் வந்து நம்ம மண்ணுக்காகவும் நாட்டுக்காகவும் நிறைய போராடி அரசியல் தகுதி ஐக்கியம் அதிகமா வச்சு அப்பதான் பெரிய ஆள் நினைக்கிறேங்க. இல்ல, நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அதை வந்து இருங்க நான் சொல்லிடுறேன்.
நிறைய தலைவர்கள் இருக்காங்க. நிறைய தலைவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து பாட்டம் முப்பாட்டம் வந்து எல்லாருமே வந்து முன்னாடி ஜெயிலுக்கு போயிருக்காங்க, இதற்கு போராடி இருக்காங்க. ஏன் கொடிக்காத்த குமரன் இந்த மாதிரி பல்வேறு தலைவர்கள் போராடி இருக்காங்க. நான் யாரும் அரசியலை நோக்கி அவங்க வரல, மக்களா இருந்து போராடி இருக்காங்க. அரசியலுக்கு உண்மையா இருக்கும்னு நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க. ஆனா இந்த மீடியா வந்து யார பிரபலமா காட்டுறாங்க, அவங்கதான் அவங்க சிறந்த தலைவன் அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. மீடியா யார் அடிக்கடி காட்டுதோ அவங்கதான் முதலமைச்சரா வருவாங்கன்னு நம்ம ஈஸியா கணிச்சிடலாம். கண்டிப்பா. அதாவது நினைக்கிறேன் எதுலாம் மீடியா அடிக்கடி காட்டுதோ அவங்கதான் அடுத்த நாட்டை ஆள போறாங்கிறது ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு அடிக்கடி அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த ஹீரோ பாஸ்கர் சொன்னதுதான் இப்ப நம்ம முன்னிலைப்படுத்த வேண்டியது இருக்கு. அதாவது நாட்டுடைய பொருளாதார தேவையை விளம்பரம் தாங்க ஆரம்பிச்சு. இங்க எந்த பொருளை விளம்பரம் பண்றோமோ அதுதான் அந்த டாப் மார்க்கெட். இங்க யார இப்ப நான் உங்களை வந்து நான் வந்து பணம் கொடுத்து மீடியாக்களை வந்து நான் விளம்பரம் பண்ணிட்டே இருந்தேன். 10 பேர் செய்யற செயல்கள் வந்து வெளியே வராது. எப்பவுமே வந்து மாவீரன் அவர்கள் சிறந்த ஒரு போராளி அப்படிங்கிறத மக்கள் மத்தியில வந்து கொண்டு வர நினைக்கிறாங்க.